ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான பயமுறுத்தக்கூடிய உண்மையாகவே நடந்த ஒரு ஹாரர் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் என்னால் உங்களை கொண்டு வந்து சேர்க்க முடியும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி யாருக்கெல்லாம் கோஸ்ட் பிடிக்குமோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? நம்ம இப்போ டாபிக்குள்ளே போகலாம். இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா அனலிஸ் மிச்சல். இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க வந்து ரொம்பவும் நார்மலான ஒரு பெண்ணுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவும் அமைதியாக இருப்பாங்களாம், யாருக்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டாங்களாம், அதே மாதிரி நல்லா படிப்பாங்களாம், ஸ்கூலில் நல்லா படிப்பாங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து கடவுள் பக்தி அதிகமாக உள்ள ஒரு பெண்ணுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து அவங்க பற்றி சொல்கிறாங்க, ஓகேவா? இப்படி நார்மலாக இருந்த ஒரு பெண் வந்து அவங்களுடைய 16 வயசுக்கு அப்புறம் ரொம்பவும் ஸ்ட்ரேஞ்சாக நடந்திருக்காங்க. அதாவது எப்படின்னா இப்போ இருக்கிற கேரக்டர் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட 16 வயசில் அவங்களுக்கு முத சம்திங் யாரோ ஒருத்தவங்க அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி தோணியிருக்கு. அதாவது யாரோ ஒரு முணுமுணுக்கிற சத்தம் அவங்களுக்கு மட்டும் கேட்டிருக்கு, ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி விஷயம் வந்து அவங்களுக்கு தோன்ற விஷயத்த அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு யாரோ ஒருத்தவங்க பேசுகிற மாதிரி எனக்கு கேட்குது, யாரும் என்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறத அவங்க பேரண்ட்ஸை சொல்லியிருக்காங்க. பட் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஆரம்பத்தில் அதை இல்லைப்பா ஏதாவது பிரம்மையாக இருக்கும், நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணிடுறாங்க. பட் நாளடைவில் பார்த்தீங்களா அவங்க சரியாக சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் நிறைய விஷயத்த அவாய்ட் பண்ணி மாதிரி ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எவ்வளோ அமைதியாக அந்த பெண் ரொம்ப ஆக்ரோஷமாக ஆகுறாங்க. அதாவது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 16 வயசு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக பேசின பொண்ணு 16 வயசு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கோவமாக ஆக்ரோஷமாக சாப்பாடு கொடுத்தா கூட சாப்பாடு வேணான்னு தூக்கி போடுறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப கோவப்படுறாங்களாம். அதே மாதிரி இரவு நேரத்தில் திடீர்னு அலறி எந்திரிக்கிறாங்களாம். அலறி எந்திரிச்சு அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இல்லை நான் ஏதோ ஒரு உருவத்தை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் வந்து திடீர்னு ஏதோ வேற ஒரு லாங்குவேஜில் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இப்போ நமக்கு தெரிஞ்சு நம்ம தாய்மொழி பேசுவோம், அடிஷ்னலாக ஒரு லாங்குவேஜ் ஏதாவது பேசுவோம், ஓகேவா? அதை தவிர இது வரைக்கும் அந்த பெண் பேசாத ஒரு லாங்குவேஜில் அந்த டைமில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதை பார்த்து அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து என்னோட பொண்ணு மாதிரி இல்லை, இது வேற யாரோ மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து உணர்றாங்க. நம்ம பொண்ணுக்கிட்ட ஏதோ சம்திங் ஏதோ தப்பாக இருக்குது, நம்ம உடனே ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க, ஓகேவா? கூட்டிகிட்டு போனோடனே அவங்க அம்மா வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட சொல்கிறாங்க. அவரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணை வந்து செக் பண்ணிவிட்டு சில ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாரு. ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, பட்டு கிட்டத்தட்ட ஒரு பல மாதமாக கொடுக்குறாங்க வச்சுங்களேன். பட் கொடுத்தும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. அந்த பொண்ணோட நடவடிக்கை அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எவ்வளோ கேஸ் பார்த்துருக்கேன், இது வந்து சம்திங் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ இதை நீங்கள் வேறு மாதிரி எதாவது அப்ரோச் பண்ணுங்கிற மாதிரி அந்த டாக்டர் வந்து சொல்லிட்டார், ஓகேவா? சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே வந்து ப்ரீஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு சில நபர் இருப்பாங்க. அதாவதுன்னா பேய் ஓட்டக்கூடிய நபர்னு சொல்லுவாங்க அவங்கள. ஸோ அந்த மாதிரி நபர்களை போய் சந்திக்கிறாங்க. சந்தித்து இந்த மாதிரி என்னுடைய பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் தான் அதை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்குறாங்க. பட் ஆனால் அந்த ப்ரீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இல்லைங்க நான் செய்ய மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி நிராகரிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சர்ச்சில் போயிட்டு பேசியிருக்காங்க. இந்த மாதிரி என்னோட பொண்ணை நீங்கள் தான் காப்பாற்றணும், தயவு செஞ்சு காப்பாற்றுங்க சொல்லி அவங்கள்ட்ட கெஞ்சிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்ச்சு வந்து நம்ம ப்ரீஸ்ட் கிட்ட பேசியிருக்காங்க, இந்த மாதிரி அவங்க பொண்ணுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. சரி அவங்களும் ஒத்துக்கிட்டு அந்த பெண்ணுக்கு உதவி பண்ணுறதுக்காக போகிறாங்க, ஓகேவா? அந்த பொண்ணை வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு செக் பண்ணுவாங்களே இந்த மாதிரி என்ன பிரச்சனைங்கிறத செக் பண்ணும்போது அப்போ அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட, உங்கள் பெண்ணு மேலே வந்து பார்த்திங்கன்னா 1 இல்லை 2 இல்லை 6 துராத்மா வந்து குடியிருக்கு. ஸோ அதுதான் உங்கள் பொண்ணை வந்து இந்த மாதிரி இப்படி மாற்றிருக்கு அப்படிங்கிறத இந்த விஷயத்தை வந்து அந்த ப்ரீஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா வந்து நீங்கள் தான் எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கெஞ்சுறாங்க, ஓகேவா? உடனே அவங்க ப்ரீஸ்ட் என்ன சொல்கிறாரு, சரி இதுக்கு சில
சடங்குகளாக இருக்குது, இந்த மாதிரி பேய்களை ஓட்டுறதுக்குன்னு சில சடங்கு இருக்குது, நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் சரி ஓகே நீங்கள் பண்ணுங்கள், என்னோட பொண்ணை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டையும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில சடங்குகள் வந்து செய்கிறாங்க. செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிருக்கு. எப்படின்னா அந்த பொண்ணோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து வேறு மாதிரி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு பொண்ணோட குரல் கேட்காம சில நேரத்தில் வேற ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த பொண்ணு பேசும்போது வேற ஏதோ வாய்ஸில் யாரோ ஒருத்தன் பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேசுகிறாங்க. அதே மாதிரி இந்த கட்டிலுக்குலாம் பூந்து கையை காலெல்லாம் முறுக்கி இந்த ஹாலிவுட் படத்தில் பார்ப்பீங்கள்ல அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக வந்து அந்த பொண்ணு வந்து வந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை வந்து அந்த டைமில் வந்து ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தெலாம் வந்து சரி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கும் கூட அந்த அந்த ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் இருக்குது. ஸோ அந்த ரெக்கார்டை கேட்ட சில இணையதள வாசிகள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரெக்கார்டை நான் ஃபுல்லாக கேட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் எனக்கு ரொம்ப கெட்ட கெட்ட கனவுலாம் வருது அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொன்னல இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 67 சடங்கு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மாதமாக அந்த பொண்ணுக்கு வந்து 67 சடங்கு பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பேய் ஓட்டுற சடங்குன்னு சொல்லிட்டு. பட் எல்லாமும் பண்ணியும் கடைசி வரைக்கும் அந்த பெண்ணுக்கிட்ட இருந்து எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து சாப்பிடாம தண்ணி குடிக்காம, அதாவது ஒரு மாதிரி டீஹைட்ரேஷன் ஆகி உங்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் குறைஞ்சிட்டாங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ வரைக்கும் குறைஞ்சிருக்காங்க. வெறும் 30 கிலோ தான் இருந்தாங்களாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த பெண்ணு வந்து இறந்தும் போயிடுறாங்க. இந்த மாதிரி சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருந்தனால அவங்க இறந்து போயிடுறாங்க. ஓகேவா? ஆனால் அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய அம்மா கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிறத அந்த வார்த்தையை சொல்லிட்டு இறந்தும் போறாங்க. ஓகேவா? இந்த நிகழ்வை தழுவி ஹாலிவுட்ல ஒரு படமும் எடுத்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா தி எக்ஸார்சிசம் ஆஃப் எமிலி ரோஸ்ன்னு சொல்லி ஒரு படம். ரொம்ப பிரபலமான படம். ஸோ நீங்கள் இந்த நான் சொன்ன விஷயத்த உங்களுக்கு இன்டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா அந்த படத்தை பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லைங்க, அதாவது நம்ம எந்த ஜென்ரேஷனில் இருந்தாலும் இந்த பேய் அமானுஷ்யம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்றைக்குமே மாறாது. அதை பற்றின மர்மங்கள் எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எனிவே உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது பேய் சம்பவம் ஏதாவது நடந்திருக்கு, ரொம்பவும் பயமுறுத்தக்கூடிய சம்பவம் ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுடைய ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சரி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் கோஸ்ட் பிடிக்குமோ அவங்களாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.